உடைய வசனம் எங்களுடைய இருதயத்தில் பதிந்திருக்கட்டும். உடைய வசனம் எங்களை மாற்றட்டும். உடைய வசனம் எங்களை உருவாக்கட்டும். உடைய வசனம் எங்களை உடைய அழைப்புக்குள்ளே கொண்டு செல்லட்டும். உடைய வசனம் எங்களை சுகமாக்கட்டும். உடைய வசனம் எங்களை விடுதலையாக்கட்டும். உடைய வசனம் எங்களை இன்னுமாய் உம்மை கிட்டி சேர வைக்கட்டும். உடைய வசனம் எங்களை இன்னுமாய் பரிசுத்தமாக்கட்டும். உடைய வசனம் இன்னுமாய் உம்முடைய வருகைக்காக நாங்கள் காத்திருப்பதற்கு எங்களை கிருபை செய்யட்டும். உம்முடைய வசனம் இன்னுமாய் எங்களுடைய மூல நம்பிக்கைகளை உடைக்கட்டும். உம்முடைய வசனம் எங்களுடைய பட்டயமாய் இருக்கட்டும். உம்முடைய வசனம் எங்களுக்கு நல்ல உணவாய் இருக்கட்டும். உம்முடைய வசனம் எங்களுக்கு சுவையான உணவாய் இருக்கட்டும். எங்களுடைய காயங்களை ஆற்றுகிற உணவாய் இருக்கட்டும். எங்களுடைய இருதயங்களை மாற்றுகிற வசனமாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருப்பது பெரிய ஒரு காரியம். ஆமென். C'est une grande chose, nous sommes dans la demeure de l'Éternel. அவருடைய வசனத்தை நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்பதற்கு எங்களுக்கு கிருபை செஞ்சிருக்கிறார். Dieu nous a fait grâce d'obéir à sa parole. அவருடைய பிரசன்னத்துக்குள்ள இருப்பதற்கு ஆண்டவர் கிருபை செஞ்சிருக்கிறார். Dieu nous a fait grâce d'être dans la présence de Dieu. நாங்கள் 2 வாரத்துக்கு முதலாக நாங்கள் நாங்கள் ஆண்டவரை கிட்டி சேருங்கள், ஆண்டவர் உங்களை கிட்டி சேருவார் என்று சொல்லி பார்த்தோம். Nous avons vu il y a 2 semaines, approchez-vous de Dieu, alors Dieu s'approchera de vous. அவரை கிட்டி சேருவதற்கு நாங்கள் சில காரியங்கள் செய்ய வேண்டும். Nous devons faire certaines choses pour qu'on puisse s'approcher de Dieu. அந்த காரியங்களை நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறோம். Et nous allons voir ça aujourd'hui. அங்கள் கிருபை என்றால் என்ன? Qu'est-ce que la grâce? நியாயப்பிரமாணம் என்றால் என்ன? Qu'est-ce que la loi? என்னன்னு சொன்னா இன்றைய காலத்துல கிருபையையும் நியாயப்பிரமாணத்தையும் பிரிச்சு வச்சிருக்கிறோம். Aujourd'hui, nous avons séparé la loi et la grâce. ஆனா நான் சொல்லுவேன் கிருபையும் ஞானப்பிரமாணமும் ரெண்டும் சேர்ந்ததா இருக்க வேண்டும். Mais moi je vous dis, la loi et la grâce doivent être ensemble. நான் சொல்றது என்ன? வேதம் சொல்லுகிறது. Ce n'est pas moi qui le dis, c'est la parole qui le dit. கிருபை, தேவனுடைய கிருபை என்னத்தை கொடுக்கிறது? Que ramène la grâce de Dieu? தேவனுடைய கிருபை எங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறது. La grâce nous donne le pardon de nos péchés. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த பாவ மன்னிப்பு எங்களுக்குள்ள வருது. Par Jésus-Christ, le pardon des péchés vient en nous. அந்த பாவ மன்னிப்பு வந்தவுடன் என்ன நடக்குதுன்னு சொன்னா, ரட்சிப்பின் பாதையில எங்களுக்கு நடப்பதற்கு கிருபை செய்கிறார் ஆண்டவர். Le pardon de nos péchés nous ramène sur le chemin du salut. அந்த ரட்சிப்பின் பாதையில நாங்கள் நடக்கும்போது, et lorsque nous marchons sur ce chemin du salut, அவருடைய கிருபையினால நாங்கள் நடக்கிறோம். nous marchons par sa grâce. அதோட சேர்த்து தேவனுடைய நியாயப்பிரமாணத்தோடையும் சேர்ந்து நடக்கிறோம். Et en plus de ça, nous marchons avec la loi de Dieu. சேர்ந்து நடக்கிறோம் என்று சொல்றதுக்கு மேலாக அதின்படி நாங்கள் கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோம். Au-delà de dire que nous marchons sur ce chemin, nous obéissons à cela. அப்ப அவருடைய கிருபையும் தேவை. Donc nous avons besoin de sa grâce. அவருடைய வசனமும் தேவை. Et nous avons aussi besoin de sa parole. அவருடைய வசனம் தான் சொல்லுது நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி. C'est sa parole qui dit ne pêche pas. அப்ப நாங்கள் கிருபைக்குள்ள இருக்கும்போது நாங்கள் பாவம் செய்யக்கூடாது. Donc lorsque nous sommes sous la grâce, nous devons pas pécher. அதத்தான் நாங்கள் இன்றைக்கு ஆழமா பார்க்க போறோம். C'est ce que nous allons voir aujourd'hui. முதலாவது காரியம், premièrement, கிருபை என்றால் என்ன? Qu'est-ce que la grâce? பக்கத்துல பார்த்து கேளுங்க, கிருபை என்றா தெரியுமான்னு கேளுங்க. Demandez à côté de vous, est-ce que vous savez ce qu'est la grâce? கிருபை என்றா என்ன? எல்லாரும் சொல்றோம் கிருபைன்னு சொல்லி. Tout le monde dit la grâce, mais qu'est-ce que la grâce? ஏன் கிருபை அந்த பாட்டெல்லாம் இருக்கு. ஆனா அதுக்குரிய அர்த்தம் தெரியுமா? Mais est-ce que vous savez la signification de ce mot? கிருபை என்றால், donc la grâce, நாங்கள் அதற்கு தகுதி அற்றவர்களாய் இருக்கும் போது எங்களுக்கு கொடுக்கிற ஒரு gift தான் கிருபை. c'est quelque chose que l'on obtient même si on ne le mérite pas. நாங்கள் ஒரு காரியத்தை நாங்கள் தகுதி இல்லாதவர்களாய் இருப்போம். nous pouvons être quelqu'un qui ne mérite pas une chose. அதுக்குள்ள இருந்து எங்களுக்கு gift-ஆ கொடுக்கிறது தான் கிருபை. mais de là ça vient comme un cadeau et c'est ça cette grâce. உதாரணத்துக்கு, par exemple, நான் பெரிய ஒரு தப்பு செஞ்சிட்டேன். j'ai fait un gros péché. ஒரு பெரிய ஒரு பேங்க் கொள்ளை அடிச்சிட்டேன்னு வெச்சுக்குவோம். on va dire que j'ai volé une banque.
போலீஸ் பிடிக்கிறான். Le policier m'attrape பிடிச்சு கொண்டே நியாயாதிபதிக்கு முன்னால கொண்டே நிப்பாட்டுறார். et il me ramène devant le juge. நியாயாதிபதி என்ன செய்ய வேணும் எனக்கு? Que doit faire le juge? நான் செஞ்ச தப்பின்படி எனக்கு தண்டனை கொடுக்க வேணும். Il doit me condamner selon la bêtise que j'ai faite. ஆனா நியாயாதிபதி என்ன சொல்றார்? Mais là, qu'est-ce que le juge dit? பிரச்சனை இல்ல, Ce n'est pas grave. நீ எடுத்த காசை நாங்கள் திரும்ப கொடுத்துட்டு Tu nous redonnes l'argent உனக்கு நான் கிருபையாக உனக்கு விடுதலை தாரேன். et moi, je te libère par la grâce. நீ போய் வாழலாம். Tu peux y aller. அவருக்கு அப்ப நான் கொள்ளை அடிச்சேன், எனக்கு அந்த கிருபை எனக்கு வரக்கூடியதா? Donc, moi qui ai volé la banque, est-ce que je méritais ça? நோ, நான் Non. தகுதியற்றவன். Je ne méritais pas ça. நான் தகுதியற்றவனா இருந்தாலும் Et même si je ne le méritais pas, அந்த கிருபையா ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறார். cette grâce, Dieu me la donne. அப்ப கிருபை என்றால் என்ன? Alors, qu'est-ce que la grâce? நான் பாவம் செய்தேன், J'ai péché, ஆனால் ஆண்டவர் கிருபையாக mais Dieu, par sa grâce, என்னை தண்டிக்காமல் sans me condamner, ஆண்டவர் என்னுடைய பாவங்களை மன்னித்து il a pardonné mes péchés அவருடைய கிருபையை எனக்கு கொடுக்கிறார். et il me donne sa grâce. கிருபையை கொடுத்து என்ன வாழ வைக்கிறார். Et par sa grâce, il me fait vivre. வாழ வைக்கிறதும் இல்லாம ஆசீர்வாதத்தினால கூட்டுறார். Et au-delà de me faire vivre, il me donne des bénédictions. அது மேலால சந்தோஷத்தினால கூட்டுறார். Et tout ça avec joie. அப்ப கிருபை இப்ப புரிஞ்சு கொண்டீர்கள். Là, vous avez compris ce qu'est la grâce. ஓகே, நாங்கள் வசனத்துக்குள்ள போவோம். Nous allons aller dans la parole. எபிரேயர் 4:16. Hébreux 4, எபிரேயர் 4:16. 4, 16. சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். Approchons-nous donc avec assurance du trône de la grâce afin d'obtenir compassion et de trouver grâce pour être secourus au moment opportun. இதுல பாருங்க, en français c'est écrit approchons-nous என்றைக்கு அவரை கிட்டி சேர வேணுமாம். நாங்கள் ஏற்கனவே அதைத்தான் சொல்லி கொண்டு வரோம். Comme nous avons déjà vu, il est écrit approchons-nous. donc ஆண்டவரை நாங்கள் கிட்டி சேரும் போது என்ன ஒரு நம்பிக்கையோட கிட்டி சேர்றோம். On s'approche avec assurance. எங்க கிட்டி சேர்றோமாம்? Où est-ce qu'on s'approche? தைரியமாக கிருபாசனத்தின் அண்டையிலே. Au trône de la grâce. அந்த வசனத்தை வடிவா புரிஞ்சுக்கொள்ளுங்க. கிருபாசனத்தின் அண்டையிலே. Le trône de la grâce. சேர கடவோம். Ça, approchons-nous. donc நாங்கள் என்ன செய்ய வேணுமாம்? அவருடைய கிருபை, அந்த கிருபைக்குள்ளதான் எங்களுடைய பாவ மன்னிப்பு இருக்குது. C'est dans sa grâce qu'il y a le pardon de nos péchés. அப்ப நாங்கள் ஆண்டவரை கிட்டி சேர்றதுக்கு நாங்கள் எங்களுடைய பாவங்கள் நாங்கள் ஏற்கனவே பார்த்தாங்க, எங்களுடைய பாவ கரையான எல்லாம் போக வேணும் என்று சொல்லி பார்த்தாங்க. Nous avons vu que tous nos péchés devaient partir. அப்ப எங்களுடைய பாவங்கள் போக வேணும் என்று சொன்னா கிருபா சண்டையில நாங்கள் கிட்டி சேர வேணும். Pour que nos péchés s'en aillent, nous devons nous approcher du trône de sa grâce. எதற்காகவாம்? Pourquoi? நாம் இரக்கத்தை பெறவும் Pour obtenir la compassion ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும். et trouver la grâce pour être secouru au moment opportun. நாங்கள் எப்ப எல்லாம் ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று சொல்லுகிறோமோ, À chaque fois que l'on dit Seigneur, délivre-moi, அவருடைய கிருபை என்ன செய்தாம்? que fait sa grâce? எங்களை காப்பாற்றுதாம். Elle nous libère. அப்ப எங்களை ரட்சிக்குதாம். Et à ce moment-là, elle nous donne le salut. அப்ப நாங்கள் கிருபையை பெற்ற உடனே நாங்கள் ரட்சிப்புக்குள்ள நாங்கள் கடந்து செல்றோம். Alors lorsque nous avons sa grâce, nous sommes sur le chemin du salut. தொடர்ந்து கிருபையை குறித்து நாங்கள் பார்க்க போறோம். எபேசியர் 2:5 எடுத்துக்கொள்ளுங்க. Nous allons prendre Éphésiens 2:5. அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். en français. Nous qui étions morts en raison de nos fautes, il nous a rendus à la vie avec Christ. Par grâce, c'est par grâce que vous êtes sauvés. நாங்கள் கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். C'est par la grâce que nous sommes sauvés. நாங்கள் பாவம் செஞ்சு மரித்திருந்தோம். Nous sommes morts à cause de nos péchés. நாங்கள் எதுக்கும் உதவாதவர்களாய் இருந்தோம். Nous ne servions à rien. எதுக்கும் தகுதியற்றவர்களாய் இருந்தோம். Nous ne méritions rien du tout. ஆனா அவருடைய கிருபை என்ன செஞ்சதாம்? Mais qu'a fait sa grâce? எங்களை ரட்சித்ததாம். Elle nous a sauvés. அடுத்து தொடர்ந்து ஒரு வசனத்தை பார்க்க போறோம். 2:8 வசனத்தை வாசிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. En effet, c'est par la grâce que vous êtes sauvés, par le moyen de la foi. Et cela ne vient pas de vous, c'est le don de Dieu. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு
ரட்சிக்கப்பட்டீர்கள். C'est par la grâce que vous êtes sauvés, et ça par le moyen de la foi. அப்ப நாங்கள் என்ன பார்க்கிறோம்? நாங்கள் ரட்சிக்கப்பட்டது அவருடைய கிருபையினால. Nous sommes sauvés par sa grâce. அவருடைய கிருபை எங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னித்துட்டு எங்களுடைய ரட்சிப்பின் பாதையில நடத்துறார். Sa grâce a pardonné nos péchés et nous a fait marcher sur le chemin du salut. தொடர்ந்து வாசிப்போம். தீத்து எழுதின சுவிசேஷத்துல Nous allons prendre Tite. 2ஆம் அதிகாரம் 11-12. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. Car la grâce de Dieu, source de salut pour tous les hommes, a été manifestée. Elle nous enseigne à renoncer à l'impiété et aux convoitises mondaines et à vivre dans le siècle présent selon la sagesse, la justice et la piété. இந்த வசனம்தான் கிருபைக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் ஈக்குவலா கொண்டு வருது. C'est ce verset qui ramène l'égalité entre la grâce et la loi. ஆண்டவருடைய கிருபையினால நாங்க ரட்சிக்கப்பட்டுட்டோம். Donc là, nous avons été sauvés par la grâce de Dieu. ஆனா இந்த வசனம் சொல்லுது, Mais ce verset dit, அவருடைய கிருபை எங்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குதாம். la grâce nous apprend quelque chose. என்னத்தை கற்றுக் கொடுக்குதாம்? Qu'est-ce qu'elle nous apprend? நாங்கள் இச்சையின்படி வாழக்கூடாதாம். Elle nous apprend à renoncer cette impiété. அப்போ ஒரு கட்டளை வருது. Donc là, il y a un commandement, une loi. அப்ப நாங்கள் நினைச்சதின்படி நாங்கள் வாழ முடியாது. Donc nous ne pouvons pas vivre comme on veut. நாங்கள் இஷ்டத்தின்படி வாழ முடியாது. Nous ne pouvons pas vivre comme nous le voulons. அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க சிஸ்டர். நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. அப்ப இந்த உலகத்துல நாங்கள் வாழ்றதுக்கு எப்படியாக வாழணும்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. Donc ce verset dit comment est-ce que nous devons vivre dans ce monde. கிருபையை நாங்கள் பெற்றுக்கொண்டுட்டோம். Nous avons obtenu la grâce. இனி நியாயப்பிரமாணம் வருது. Et là arrive la loi. நியாயப்பிரமாணம் என்றால் என்ன? பக்கத்துல Qu'est-ce que la loi? பக்கத்துல பார்த்து கேளுங்க. நியாயப்பிரமாணம் என்றால் உங்களுக்கு தெரியுமான்னு கேளுங்க. Demandez à côté de vous, est-ce que vous savez ce qu'est la loi? ஓகே, அது பழைய ஏற்பாடு என்று சொல்லுவீங்க. Tout le monde dit, ok, ça c'est l'Ancien Testament. அநேகர் சொல்லினம் இந்த காலத்துல அநேகர் சொல்றது பழைய ஏற்பாடு எல்லாம் முடிஞ்சு போச்சு. Beaucoup d'entre nous disent l'Ancien Testament est terminé. இனி நாங்கள் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே இருக்கிறோம். Là nous sommes dans le Nouveau Testament. ஆண்டவர் அதுவரை இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிட்டார்? Et qu'est-ce qu'a fait Jésus-Christ? 10 கட்டளையும் 2 கட்டளையா மாத்திட்டார். Il a transformé les 10 commandements en 2 commandements. என்று எல்லாரும் சொல்லுவீனம். C'est ce que beaucoup d'entre nous disent. ஆனா உண்மை என்னன்னு சொன்னால், mais quelle est la vérité? ஆண்டவரே சொல்றாரா? Et ça c'est ce que Dieu dit. ஒருத்தர் கூட ஒரு வார்த்தையை கூட அதில இருந்து ஒருத்தர் அதை இழுக்க கூடாதுன்னு சொல்லி. Personne ne doit prendre ne serait-ce qu'une parole. அந்த வசனத்தை ஒருக்கா வாசிக்க போறோம். On va lire ce verset. மத்தேயு 5 Matthieu 17 18. நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒளிந்து போகாது. Ne croyez pas que je sois venu pour abolir la loi ou les prophètes. Je suis venu non pour abolir, mais pour accomplir. En effet, je vous le dis en vérité, tant que le ciel et la terre n'auront pas disparu, pas une seule lettre ni un seul trait de lettre ne disparaîtra de la loi avant que tout ne soit arrivé. அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும், même pas une seule lettre, ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும், ni un seul trait de lettre, ஒளிந்து போகாது. ne disparaîtra pas. அப்ப நாங்கள் எப்படி சொல்லலாம்?
Alors Nang- comment peut-on dire நாங்கள் நியாயப்பிரமாணத்துக்குள்ள இல்லை, que nous ne sommes pas dans la loi, நாங்கள் கிருபைக்குள்ள வாழுகிறோம், que nous vivons dans la grâce, நாங்கள் இனி எப்படி என்றாலும் நாங்கள் வாழ முடியும், que nous pouvons vivre comme on veut, நான் பாவம் செஞ்ச ஆண்டவர் என்ன மன்னிப்பார், que de toute façon si je pêche, Dieu me pardonne, கிருபையுடைய அர்த்தம் எனக்கு தெரியும், je sais la signification de la grâce. கிருபை என்றால் என்ன, Qu'est-ce que la grâce? ஆண்டவர் நான் பாவம் செஞ்சுட்டேன், அப்ப ஆண்டவர் என்ன அவருடைய கிருபாசனத்துல நான் போயிருந்தேன்னு சொன்னா ஆண்டவர் என்ன மன்னிச்சிருவார் J'ai péché, si je vais sur le trône de la grâce, Dieu va me pardonner. என்று சொல்லி நாங்கள் இன்னும் பாவம் செஞ்சு கொண்டே இருக்கிறோம். Et en nous disant ça, nous continuons à pécher. துணிகரமான பாவங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். Et nous péchons de façon manifeste. எங்களுடைய இருதயத்துல அறிஞ்சும் பாவம் செஞ்சு Nous கொண்டிருக்கிறோம். péchons même si nous le savons dans notre cœur. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றார் என்ன, அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும், Mais Jésus-Christ dit ni un seul trait de lettre, ஒரு சிறு எழுத்தாகிலும் même une seule lettre, ஒளிந்து போகாது. ne disparaîtra pas. அப்ப எந்த அளவுக்கு ஆண்டவர் ரெண்டையும் ஒரே சமனா வச்சிருக்கிறாரு பாருங்க. Alors voyez comment Dieu voit ces deux choses-là de manière égale. ஆண்டவர் எங்களுக்கு மன்னிப்பு கொடுத்தாலும், Même si Dieu nous donne le pardon, ஆண்டவர் மன்னிக்க நீ இந்த தப்பு செஞ்சிட்டேன்னு சொன்னாலும், même s'il nous dit ok tu as fait ce péché, இதை நீ மறுபடியும் செய்யாத என்னன்னு சொல்லுவார். il va vous dire ne refaites pas ce péché-là. அதுதான் கட்டளை. C'est ça la loi. கிருபை ஒரு பக்கம், La grâce d'un côté கட்டளை இன்னும் ஒரு பக்கம். et la loi de l'autre. Deux choses. சரி, கட்டளை என்றா என்ன? D'accord, qu'est-ce que la loi? எபிரேயர் வார்த்தையில தோரான்னு சொல்லுவோம். தோரா. Dans la langue hébreu, on dit Torah. தோராண்டா எல்லாருக்கும் தெரியும் தானே? Tout le monde sait ce qu'est la Torah. யூதர்கள் வாசிக்கிற வேதாகமம், C'est la parole sainte que lisent les Juifs. பழைய ஏற்பாடு. L'Ancien Testament. பழைய ஏற்பாடு முழுவதுக்கும் பேர் தோரா. Et ça s'appelle la Torah. அப்ப கட்டளை என்றால் தோரா. Donc Torah est la loi. ஓகே, இது புரிஞ்சு கொண்டுட்டீங்க. கட்டளைகள் என்றால் என்ன? Donc, qu'est-ce que la loi? அதன் பிரமாணங்கள், அது நாங்கள் எது செய்ய வேணுமோ எது செய்யக்கூடாதோன்னு சொல்லி அடங்கி இருக்கிறது தான் கட்டளைகள். Ce sont des commandements qui disent que l'on doit faire et ne pas faire. அது மோசேயின் மூலமாக தேவன் கொடுக்கப்பட்ட கட்டளைகள். Et ce sont des lois, des commandements que Dieu a donnés à Moïse. மனுஷர்கள் எழுதல, Ce n'est pas les hommes qui ont écrit ça, தேவன் தன்னுடைய விரலினாலே எழுதினவராம். c'est Dieu qui a écrit ça avec son doigt. அது பயங்கரமா இருக்கும் அந்த வசனம். C'est un beau verset. அவருடைய விரலினால அந்த 10 கட்டளையும் எழுதினவராம். Il a écrit ces 10 commandements avec son doigt. மோசேக்கு பெரிய கிருபை என்ன? Moïse, il avait une très grande grâce. மோசேயோட இருந்த ஜனங்களுக்கும் பெரிய கிருபை. Et les personnes qui étaient avec Moïse aussi avaient une très grande இஸ்ரவேலுக்கு grâce. பெரிய கிருபை. Et c'est une grande grâce pour என்ன Israël. கிருபை? ஆண்டவர் எழுதின அந்த அவருடைய எழுத்தை கண்டார்கள். Ils ont vu ce que Dieu a écrit de son doigt. நான் ஒரு நாள் ஆசைப்படுறேன், இப்படியா ஆண்டவர் எழுதுற வார்த்தையை பார்க்கணும்னு On சொல்லி. aimerait bien nous aussi voir comment Dieu écrit. அவளுக்கு கிடைச்ச கிருபை எங்களுக்கு வித்தியாசமான கிருபை. Lui, il a eu cette grâce, nous avons notre grâce. ஆனா எல்லாமே கிருபை. Et tout est grâce. அப்ப அவர் எழுதப்பட்ட அவருடைய கற்பனைகள் எல்லாம் எழுதப்பட்டு மோசேக்கு கொடுத்தார். Donc il a écrit ses commandements et a donné à Moïse. கட்டளைகள் இல்லைன்னு சொன்னா கிருபை இல்லை. S'il n'y a pas de commandement, il n'y a pas de grâce. ஏன்னு சொன்னா நாங்கள் பாவம் செய்யறோம். Pourquoi? Parce que nous péchons. நாங்க பாவம் செய்யாட்டிக்கு என்னத்துக்கு கிருபை? Si nous ne péchons pas, pourquoi est-ce qu'on doit avoir la grâce? எங்களுக்குள்ள பாவம் இல்லைன்னு சொன்னா என்னத்துக்கு கிருபை வேற வேணும்? Si nous n'avons pas de péché, pourquoi est-ce que la grâce doit venir? நாங்க பாவம் செஞ்சபடினால, C'est parce que nous avons péché, அந்த கட்டளை எங்களை குற்றப்படுத்துறதுனால, parce que la loi nous condamne, அந்த குற்றத்தை எடுக்கணும்ன்றக்காண்டி அவருடைய கிருபை எங்களுக்குள்ள et வருகிறது. pour que cette condamnation soit enlevée, il y a la grâce qui arrive. அந்த கட்டளை உடைக்கப்படலை என்று சொன்னால் Si ce commandement n'est pas brisé, பாவம் இல்லை. il n'y a pas de péché. அந்த கட்டளை நாங்கள் மீறலை என்று சொன்னால் Si nous désobéissons pas ce commandement, அதுக்குள்ள எங்களுக்குள்ள பாவம் இல்லை. donc ça veut dire qu'il n'y a pas de péché en nous. பாவம் இல்லையென்றா கிருபை இல்லை. Donc si nous n'avons pas de péché, il n'y a pas de grâce. அப்ப அந்த பாவத்தை எடுக்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் கிருபை என்று சொல்லி எங்களுக்கு அளிக்கிறார். C'est pour enlever ce péché que Dieu nous donne cette grâce. அதே போல அவருடைய கட்டளைகளும் ஞான பிரமாணங்களும் என்ன செய்தாம்? Et de même, que fait sa loi et ses commandements? தேவனை நேசிப்பதற்கு எங்களுடைய இருதயத்தை மாற்றுது.
il change nos cœurs pour qu'on puisse aimer notre Dieu. நாங்கள் பாவிகளா இருக்கும்போது ஆண்டவரை நாங்கள் கிட்டி சேர முடியாது. Quand nous sommes pécheurs, nous ne pouvons pas nous approcher de Dieu. ஆனா நாங்க மன்னிப்பு கேட்ட ஆண்டவருடைய வசனத்தின்படி நடக்க என்ன நடக்குது எங்களுடைய இதயத்துல? Mais que se passe dans notre cœur quand nous obéissons et que nous demandons pardon pour nos péchés, qu'on s'approche de Dieu? அவரை இன்னும் நாங்கள் நேசிக்க கற்றுக்கொள்ளுகிறோம். Nous apprenons à l'aimer davantage. நாங்கள் கட்டளைக்குள்ளே இல்லை என்று சொன்னால் Si nous ne sommes pas dans les lois, நாங்கள் அவருடைய கிருபைக்குள்ள இல்லை என்று சொல்லி அர்த்தம். ça veut dire que nous ne sommes pas dans sa grâce. ஆமென். Amen. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் Exode 20, 3:17 எழுதப்பட்டிருக்கு. de 3 à 17 est écrit les 10 commandements. 10 கட்டளைகளும் எழுதப்பட்டிருக்குது. Il y a les 10 commandements qui sont écrits. நாங்க மத்தேயு 22:34-40 எடுத்து வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்க, இப்ப வாசிக்க வேண்டாம். 10 கட்டளைகளும் ஆண்டவர் கொடுத்துட்டார். Dieu a donné les 10 commandements. யூதருக்கு 10 கட்டளையும் கொடுத்த உடனே Dès qu'ils ont reçu ces commandements, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்துட்டார். Jésus-Christ est arrivé dans ce monde. அவரை மடக்கணும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறத அவர் சொல்லுகிறத எப்படியாவது எதிர்த்து பார்க்கணும்னு சொல்லி Et pour pouvoir piéger ces paroles à Jésus-Christ, பரிசேயர் சதுசேயர் ஒரு கேள்வியை கேட்கினோம். les pharisiens posent une question. அந்த 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 கேள்வி ஒரு கவாசிங்க. Et nous allons lire cette question. அவர்களில் நியாய சாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். Oui. Alors c'est Matthieu chapitre 22 verset 35. Et l'un d'eux, professeur de la loi, lui posa cette question pour le mettre à l'épreuve. Maître, quel est le plus grand commandement de la loi? ஓகே, ஆண்டவரே தன்னுடைய விரலினால 10 கட்டளையும் எழுதுறார். Dieu lui-même avec son doigt a écrit ces 10 commandements. எல்லாமே பெரிதான கட்டளையா தான் இருக்கும். Ce sont normalement tous des grands commandements. மனுஷனுடைய சிந்தனை என்ன? Quelle est la pensée des hommes? எது பெருசு எது சிறுசுன்னு சொல்லி பார்க்கிறது தான் மனுஷனுடைய சிந்தனை. Ils se disent quel est le plus grand commandement, quel est le plus petit commandement. இருந்தாலும் இயேசு கிறிஸ்து ஞானத்தோடு அவர் பதில் சொல்றார். Et Jésus-Christ, il répond avec une sagesse. இதுக்குள்ளேயான அநேகருக்கு குழப்பம் வந்திருக்குது. Et c'est là qu'il y a eu pour beaucoup de personnes des confusions. ஓகே, ஆண்டவர் 2 கட்டளை மட்டும் தான் கொடுத்திருக்கிறான்னு சொல்லி ஒரு குழப்பம். Une confusion que Jésus-Christ, OK, il a donné que 2 commandements. தொடர்ந்து வாசிங்க. 37 ஒரு வாசி. அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. Jésus lui répondit, tu aimeras le Seigneur ton Dieu de tout ton cœur, de toute ton âme et de toute ta pensée. C'est le premier commandement et le plus grand. இது முதலாம் பிரதான கற்பனை. C'est le premier, le plus grand commandement. ஒரே கட்டளை என்று சொல்லல. Il n'a pas dit que c'est le seul commandement. பிரதான கட்டளை. முதலாம். Premier et le plus grand. முதலாம் பிரதான கட்டளை. அந்த வசனத்தை வடிவா புரிஞ்சுக்கொள்ளுங்க. Il faut bien lire le verset. தொடர்ந்து வாசிங்க. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. ஆமென். இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். Okay. Et voici le deuxième qui lui est semblable. Tu aimeras ton prochain comme toi-même. De ces 2 commandements dépendent toute la loi et les prophètes. 39 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, இதற்கு ஒப்பா இருக்கிற என்றேக்க என்ன? இதற்கு ஒப்பா இருக்கிறதுன்னு சொன்னா Que veut dire que c'est semblable? ஒப்பா இருக்கிறேன்னு சொன்னா அதே போல. Ça veut dire que c'est pareil. அப்ப பிரதான கட்டளை ஒன்று இருக்குது. Donc il y a le premier commandement. பிரதான கட்டளை என்ன ஒன்று இருக்குது. Et il y en a un autre du coup, premier grand commandement. அப்ப ரெண்டும் பிரதான கட்டளை தான். ஏன்னு சொன்னா ஒப்பா இருக்குது. Donc les deux sont premier et grand commandement parce que les deux sont semblables. கடைசி வசனத்தை பாருங்க என்ன சொல்றாருன்னு சொன்னா, தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். De ces 2 commandements dépendent toute la loi et les prophètes. அடங்கி இருக்குதுன்னு சொன்னா மற்றதெல்லாம் வெளியால கொண்டு போகல. Ça veut pas dire qu'il met de côté les autres commandements. அந்த 8ஐயும் எடுத்து இந்த 2 கிளைம் அடங்கி வச்சிருக்கிறார். Il dit que les 8 commandements sont dans ces 2 commandements. நீங்க அந்த 10 கட்டளையும் பாப்பீங்கன்னு சொன்னா
si vous voyez les 10 commandements, ஒரு சிலர் சொல்லிருக்கு கொலை செய்யாதிருப்பாயாக, tu ne tueras point, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக என்று சொல்லி இருக்குது. இதெல்லாம் உங்களுடைய பிறரை நேசிக்கும் போது இதெல்லாம் செய்ய மாட்டீங்க. tous ces commandements-là, si vous aimez votre prochain, vous n'allez pas faire ces péchés. உங்களுடைய சகோதரர்களை நீங்கள் நேசிக்கும் போது நீங்கள் கொலை செய்ய நீங்கள் நினைக்க மாட்டீங்க. Si vous aimez votre prochain, vous n'allez pas penser à le tuer. அதுக்கு தான் சொல்றார் பிரதான கற்பனை முதலாவது, அதுக்கு ஒப்பா இருக்கிற கற்பனை இரண்டாவது. C'est pour ça qu'il dit qu'il y a le premier et le grand commandement et l'autre il est semblable aussi à ce commandement-là. இவ்விரண்டு கற்பனைகளும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது Et de ces என்றார். deux commandements dépendent de toute la loi et les prophètes. அப்ப நாங்கள் எப்படி பழைய ஏற்பாட்டை நாங்கள் குப்பையில புகட முடியும்? Donc comment peut-on mettre de côté l'Ancien Testament? தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கு. Il y a beaucoup de prophéties dans l'Ancien Testament. எரேமியாவுடைய தீர்க்க தரிசனங்கள், Les prophéties de Jérémie, ஏசாயாவுடைய தீர்க்க les தரிசனங்கள், prophéties d'Ésaïe, தானியேலுடைய தீர்க்க தரிசனங்கள், les prophéties de Daniel அநேக தீர்க்க தரிசனங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்குது. et qui sont encore en train de se passer aujourd'hui நடந்து முடியவும் இல்லை. et qui ne sont même pas finis. அப்பதான் இயேசு சொல்றார், 5வது வசனத்துல சொல்றார், என்ன சொல்றார்? Et qu'est-ce que dit Jésus? அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Et il dit que même une seule lettre ou un seul trait de cette lettre ne disparaîtra pas. கிருபையும் தேவனுடைய கட்டளைகளும் எங்களுக்கு தேவை. Nous avons besoin de la grâce de Dieu et de sa loi. அதுதான் தேவனுடைய ரட்சிப்பின் பாதையில எங்களை நடக்க வைக்குது. Et c'est ça qui nous fait marcher dans le chemin du salut. அவருடைய ரட்சிப்பின் பாதையில அவருடைய கிருபையும் அவருடைய கட்டளைகளும் எங்களுக்கு இல்லை என்று சொன்னால் நாங்கள் விழுந்து போயிடுவோம். Si nous n'avons pas dans ce chemin du salut la grâce et la loi, nous allons tomber. யாக்கோபு 2:8 ஒருக்கா எடுத்துக்கொள்ளுங்கள், கொஞ்சம் கொஞ்சமா வாசிப்போம். Nous allons prendre Jacques யாக்கோபு 2:8. 2:8. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரிக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். Si vous accomplissez la loi royale d'après l'Écriture, tu aimeras ton prochain comme toi-même, vous faites bien. அப்ப இதுல பாருங்க, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைய கட்டளைகளை திரும்ப யாக்கோபு அதை குறித்து பேசுறார். Donc là, Jacques parle du commandement que Jésus avait dit. அவர் என்ன சொல்றார்? திரும்ப ஒருக்கா வாசிங்கோ. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரிக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். Si vous accomplissez la loi royale d'après l'Écriture, vous faites bien. ராஜரீக பிரமாணம், La loi royale. ராஜரீக பிரமாணத்துக்குள்ள நாங்கள் இருக்கும்போது நாங்கள் செய்யும் போது நாங்கள் நன்மை செய்யறோமா? Lorsque nous accomplissons la loi royale, nous faisons bien. அப்ப நீங்களே சொல்லுங்க, பிரமாணங்களை விட்டு போகலாமா? Donc, est-ce qu'on peut s'écarter de la loi? நாங்கள் கிருபையும் பிரமாணத்தையும் பிரிக்க முடியுமா? Est-ce qu'on peut séparer la loi et la grâce? பிரிக்க முடியாது. என்ன சொன்னா அது ராஜரீகமா இருக்குதாம். Nous ne pouvons pas parce que c'est royal. அந்த ராஜரீக பிரமாணத்தை நாங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். Et si on accomplit la loi royale, nous faisons bien. அப்ப அதுக்கு எதிராக நாங்கள் சொல்லும்போது அது நாங்கள் செய்யாவிட்டால் என்ன செய்யறோமா? Donc si nous accomplissons pas cela, qu'est-ce qui se passe? தீமை செய்யறோம். Nous faisons pas le bien. ஆமென். Amen. தொடர்ந்து வாசிங்கோ. பாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள். Si vous faites du favoritisme, vous commettez un péché. பட்சபாதம் என்றால் என்ன? பட்சபாதம் என்றேக்கு நாங்கள் ஒரு சிலருக்கு நாங்கள் அன்பு செலுத்துறது, இன்னும் ஒரு சிலருக்கு நாங்கள் அன்பு செலுத்தாம இருக்கு. அப்ப அந்த இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த கட்டளையை எடுத்து சொல்றார். Donc, qu'est-ce que le favoritisme? C'est par exemple d'aimer une personne et de n'aimer moins une autre personne. அப்ப அந்த கட்டளையின்படி அதே உதாரணத்துக்கு கொண்டு வரார், யாக்கோபு கொண்டு வரார். C'est un exemple par rapport au commandement. ஒருத்தரை நாங்கள் எல்லாரையும் நாங்கள் நேசிக்க வேண்டும். Nous devons aimer tout le monde. அப்ப நேசிக்காத நேரத்துல என்ன நடக்குதாம்? Et qu'est-ce qui se passe quand on le fait pas? பாவம் செய்து On commet un péché.
மீறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள். Et la loi nous dénonce comme étant coupables. ஓகே, இயேசு கிறிஸ்து சொல்றார் உங்களுடைய பிறர்களை நேசியுங்கள் சொல்றார். Donc Jésus-Christ dit aimez votre prochain. நீங்கள் செய்யா போனால் என்ன நடக்குதாம்? Et si on le fait pas, qu'est-ce qui se passe? நியாயப்பிரமாணத்தினாலே எங்களை குற்றம் சாட்டுவார்கள். La loi nous dénonce comme étant coupables. அவருடைய நியாயப்பிரமாணம் வந்து சொல்லும், எங்கள்கிட்ட வந்து முன்னுக்கு வந்து சொல்லும். C'est la loi qui vient nous dire devant nous. வந்து சொல்லும், இங்க பார், இவரை நீ நேசிக்கிற, Il dit regarde, tu aimes cet homme-là, ஆனா இவரை நேசிக்கிறது போல இந்த பிரதரை நீ நேசிக்கல. mais tu n'aimes pas ce frère-là comme tu aimes ce frère-là. அப்ப என்ன சொல்றார்? பாவம் செய்திட்டாய். Et là, du coup, qu'est-ce que tu as fait? Tu as péché. அப்ப நீங்கள் பாவத்துக்குள்ள திரும்ப போறீங்க. Donc là, on repart dans le péché. அப்ப கட்டளை நிமித்தம் என்ன சொல்லப்படுது? நீங்கள் பாவியாக உங்களை குற்றம் சாட்டப்படுது. Donc la loi, elle nous dénonce et nous rend coupables. குற்றம் சாட்ட உடனே எங்களுக்கு என்ன தேவை? Et à ce moment-là, qu'est-ce qu'on a besoin? ஆண்டவருடைய கிருபை தேவை. On a besoin de la grâce de Dieu. அவருடைய கிருபை தான் எல்லாரையும் நேசிக்க வைக்குது. Et c'est sa grâce qui nous fait aimer tout le monde. ஆனா நீங்கள் அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளாட்டிக்கு, Mais si vous ne le ressentez pas, நீங்கள் அந்த அந்த உணர்வுக்குள்ள, அந்த பாவ உணர்வுக்குள்ள இல்லை என்று சொன்னால், si vous n'êtes pas dans cette culpabilité, நீங்கள் அவருடைய கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. on ne peut pas avoir cette grâce. ஆமென். Amen. தொடர்ந்து முறுக்கா வாசிங்கோ. எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கைக்கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான். De fait, la personne qui obéit à toute la loi mais qui pêche contre un seul commandement est en faute vis-à-vis de l'ensemble. ஒரு எல்லா கட்டளையும் செஞ்சுட்டு ஒரு கட்டளை மாட்டலும் செய்யாவிட்டு போனாலாம் எங்களுக்கு என்ன நடக்குதாம்? குற்றவாளியாண்டு சொல்லப்படுறது. Si on obéit à tous les commandements et qu'on n'obéit pas un seul commandement, nous sommes en faute. 12வது வசனத்தை ஒருக்கா வாசிங்கோ. சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்படைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். Parlez et agissez comme des personnes appelées à être jugées par une loi de liberté, car le jugement est sans compassion pour qui n'a pas fait preuve de compassion. சுயாதீன பிரமாணத்தினால் என்றால் விடுதலையின் பிரமாணம் என்று சொல்லலாம். C'est une loi de liberté. அப்ப அந்த பிரமாணத்தின்படி நாங்கள் பேசவும் நடந்து கொள்ளவும், Parlez et agissez comme des personnes appelées à être jugées par cette loi de liberté. அப்ப இவர் என்ன சொல்றார்? நியாய பிரமாணத்தின்படி அப்போ நாங்கள் ராஜரீக பிரமாணத்தை பார்த்தனாங்க, இப்ப சுயாதீன பிரமாணம். Tout à l'heure, nous avons vu la loi royale et là, nous voyons une loi de liberté. நிறைய பிரமாணங்கள் இருக்குது. Il y a beaucoup de lois. ஆவிக்குரிய பிரமாணங்களும் இருக்குது. Il y a aussi les lois du Saint-Esprit. நாங்கள் காணாத பிரமாணங்களும் இருக்குது. Nous pouvons voir aussi les lois que nous ne voyons pas. அதின்படி நாங்கள் நடக்காவிட்டால் நாங்கள் பாவம் செய்கிறோம். Et si nous n'agissons pas par ces lois, nous péchons. ஓகே, இப்போ எல்லாம் புரிஞ்சு கொள்வீங்கன்னு நான் நம்புறேன். J'espère que vous comprenez. கிருபையும் நியாயப்பிரமாணம் எங்களுக்கு தேவை. Nous avons besoin de la loi et de la grâce. நாங்கள் கிருபைக்குள்ள இருக்கிறோம் என்று சொல்லி போட்டு நாங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கலாது. Nous ne pouvons pas continuer à pécher en nous disant que nous sommes dans la grâce. சிலர் பாவத்தின் அடிமையா இருக்கிறார்கள். Certains sont esclaves du péché. அதை விட்டு விலக முடியாம இருப்பார்கள். Et ils n'arrivent pas à s'éloigner de ce அவைகளை péché. நாங்கள் நியாயம் தீர்க்க முடியாது. Et nous ne pouvons pas les juger. ஓ இங்கே பார் இவர் பாவி என்று சொல்லி காட்ட முடியாது. Nous ne pouvons pas dire regarde et c'est un pécheur. அது தேவனுடைய வேலை. Ça c'est Dieu qui le fait. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? Nous, qu'est-ce que nous devons faire? அவர்களுக்காக ஜெபிச்சிட்டு Nous devons prier pour cette personne. எங்களுக்கு கிடைத்த கிருபையை, La grâce que nous on a eue, எங்களுக்கு கிடைச்ச ரட்சிப்பை le salut que nous avons eu, அவைகளுக்கு கொண்டே கொடுக்க வேண்டும். nous pouvons lui donner. அவைகளுக்கு கொண்டே காட்ட வேண்டும். Nous pouvons lui montrer. ஆமென். Amen. எபேசியர் 2:8-10 ஒருக்கா வாசிப்போம். எபேசியர் 2:8-10. 8-10. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார்.
En effet, c'est par la grâce que vous êtes sauvés, par le moyen de la foi. Et cela ne vient pas de vous, c'est le don de Dieu. Ce n'est pas par les œuvres afin que personne ne puisse se vanter. En réalité, c'est lui qui nous a fait. Nous avons été créés en Jésus-Christ pour des œuvres bonnes que Dieu a préparées d'avance afin que nous les pratiquions. சரி, கிருபை ஒரு பக்கம், Donc il y a la grâce d'un côté, நியாயப்பிரமாணம் ஒரு பக்கம், la loi d'un côté கிரியைகள் இன்னும் ஒரு பக்கம். et les œuvres d'un autre. இந்த மூன்றையும் நாங்கள் பிரிக்க முடியாது. Ces trois-là, on ne peut pas les séparer. பிதா, குமாரன், பரிசுத்தாவி போல Comme le Père, le Fils et le Saint-Esprit. இந்த மூன்றையும் நாங்கள் பிரிக்க முடியாது. Nous ne pouvons pas les séparer. கிருபை எங்களுக்கு நாங்கள் கிடைக்கும் போது Lorsque nous avons la grâce, அவருடைய கற்பனையின்படி நாங்கள் நடந்து போகும்போது lorsque nous marchons selon sa loi, நல்கிரியைகள் நாங்கள் செய்கிறோம். nous faisons de bonnes œuvres. ஆமென். Amen. திரும்ப சொல்றேன், Je répète, கிருபையை நாங்கள் பெற்றுக்கொண்டு lorsque nous avons la grâce அவருடைய ரட்சிப்பின் பாதையில நாங்கள் நடக்கும் போது et que nous marchons sur le chemin du salut, பரிசுத்தாவியானவர் எங்களுடைய இருதயத்தில் அவருடைய கட்டளைகள் கற்பனைகளை எங்களுக்கு சொல்லித்தாரார். le Saint-Esprit nous enseigne les lois et les commandements. அதன்படி நாங்கள் கீழ்ப்படிஞ்சு நடக்கும் போது Et quand nous marchons en obéissant à cela, நல்கிரியைகள் நாங்கள் செய்ய ஆரம்பிக்கிறோம். nous commençons à faire de bonnes œuvres. நல்ல நல்ல கிரியைகள் எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நாங்கள் செய்ய Nous ஆரம்பிக்கிறோம். commençons à faire de bonnes œuvres autour de nous. நல்கிரியை மாத்திரம் நாங்கள் செய்ய முடியாது. Nous ne pouvons pas faire que de bonnes œuvres. கிருபையையும் நியாயப்பிரமாணத்தையும் விட்டுட்டு நான் நல்லதை மாத்திரம் செய்யறேன்னு சொல்லிக்கொண்டு திரியலாது. On ne peut pas faire que des bonnes œuvres en écartant la grâce et la loi. சில பேர் சொல்லுவீனம், ஓ நான் இப்பதான் பிச்சைக்காரருக்கு போய் காசு கொடுத்தேன். Certains peuvent dire, je viens juste d'aider un mendiant. கிரியைகள். Ce sont des œuvres. நான் இப்பதான் என்னுடைய ஊருக்கு போனேன், எல்லாரும் சாப்பாடு கொடுத்தேன். Je suis partie dans mon pays, j'ai donné à manger pour tout le monde. கிரியையினால தேவனிடத்துல கிட்டி சேருவதற்கு முயற்சிப்பார்கள். Par les œuvres, ils peuvent essayer de s'approcher de Dieu. அப்ப நான் செத்து போனா ஆண்டவர் இப்படியாவது ஞாபகம் வச்சிருப்பார் தான், நான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறேன்னு சொல்லி ஞாபகம் வச்சிருப்பார் Donc தான். on peut se dire, le Dieu va se rappeler de ces bonnes œuvres que j'ai fait lorsque je mourrai. ஆனா நீங்கள் கிருபையும் நியாயப்பிரமாணத்தோடையும் சேர்ந்துதான் இந்த கிரியைகள் செஞ்ச நீங்கள். Mais est-ce que ça a été fait avec la loi et la grâce? கிருபை இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் கொடுப்பார். Il n'y a que Jésus-Christ qui peut donner cette இந்த grâce. உலகத்துல எல்லாரும் கிரியை செய்யற ஆட்கள் நிறைய பேர் எழும்பிட்டீங்க. Dans ce monde, il y a beaucoup de personnes qui peuvent faire des bonnes œuvres. நிறைய அசோசியேஷன், நிறைய ஆர்கனைசேஷன் எல்லாம் எழும்பி இருக்கு. Il y a beaucoup d'organisations et d'associations caritatives qui peuvent le faire. அப்ப கிரியைகள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்குது. Donc les œuvres sont en train de se faire. நன்மையான காரியங்கள் நடந்து கொண்டே இருக்குது. Les bonnes œuvres sont toujours en train de se faire. ஆனால் Mais அந்த கிரியையின் நிமித்தம் நீங்கள் தேவனை கிட்டி சேர முடியாது. par ces œuvres-là, vous ne pouvez pas vous rapprocher de Dieu. நீங்க நன்மை செய்யறதுனால ஆண்டவர், ஓ இவன் நன்மை செய்யறான், இவனை நான் கிட்டி சேர போறேன்னு சொல்லி ஒரு நாள் நீங்கள் நினைக்க கூடாது. Ne vous dites pas, ok, j'ai fait une bonne chose, Dieu va s'approcher de moi. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் ஆராதனை செய்கிறேன், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் துதி ஆராதனை செய்கிறேன், வர்ஷிப் செய்கிறேன், செய்தி கொடுக்கிறேன். கிரியையினால தேவனை கிட்டி சேர முடியாது. On ne peut pas se dire, je viens à l'église, je chante, je prie, je prêche, que par ces œuvres-là, je m'approche de Dieu. அப்ப நீங்கள் நினைக்க கூடாது, நான் இது செய்யறபடினால ஆண்டவரோட நான் நடக்கலாம் என்று சொல்லி. Vous pouvez pas vous dire, c'est parce que je fais ça que je marche avec Dieu. உங்களுக்குள்ள ரட்சிப்பும் கிருபையினால ரட்சிப்பு கிடைச்சதா? Est-ce que par la grâce vous avez été sauvés? அந்த கிருபையை வைத்துக்கொண்டு தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறீங்களா? Est-ce que par cette grâce vous marchez selon les commandements de Dieu? அதை வைத்துக்கொண்டு நீங்கள் நல்ல கிரியைகள் செய்கிறீர்களா? Et est-ce que grâce à cela vous faites de bonnes œuvres? இந்த மூன்றும் இல்லை என்று சொன்னால், S'il n'y a pas ces trois choses, அதிலே இருக்கிற ஒன்று நீங்கள் செய்தால் கூட même si vous faites une seule chose de ce qu'il y a dans ces trois-là, பயனற்றது, c'est en vain. வேஸ்ட். C'est en vain. நீங்கள் செய்யறதெல்லாம் குப்பை என்று எண்ணுவார் ஆண்டவர். C'est en vain. உன்னை அறியேன் என்று சொல்லிடுவார் ஆண்டவர். Il pourra dire, je ne vous connais pas. ஆண்டவரே நான் பிசாசுகளை துரத்தினேனே. Seigneur, j'ai chassé les démons. அவர் சொல்றார், இது கிரியை. C'est une œuvre. உன்னை நான் அறியேன். Je ne te connais pas.
உன்னை நான் அறியறதுக்கு என்னுடைய கிருபை உனக்கு தேவை. Pour que je te connaisse, tu as besoin de ma grâce. என்னோட நீ உறவாட வேண்டும். Il faut que tu aies une relation avec moi. அந்த கிருபை எங்களுக்கு கொடுக்கிறார் என்னத்துக்கு? Pourquoi est-ce qu'il nous donne cette grâce? அவரோட நாங்கள் ஒரு உறவு கொண்டாடுறதுக்கு. C'est pour qu'on ait une relation avec lui. அவரை நாங்கள் நேசித்து நடப்பதற்கு. C'est pour que l'on marchons avec son amour. கிரியையினால யாருமே தேவனை கிட்டி சேர முடியாது. Personne ne peut s'approcher de Dieu que à travers des œuvres. எத்தனையோ பேர் வேதத்துல ட்ரை பண்ணிருக்கீங்க. Beaucoup de personnes dans la Bible ont essayé. சவுல் ராஜாவையும் பார்க்க முடியும். Nous pouvons voir le roi Saoul. அவர் பலியிடுறார். Il fait un sacrifice. ஆண்டவருக்காக பலியிடுறார். Il fait un sacrifice pour Dieu. ஆண்டவர் கேக்குறார், உன்னை நான் செய்ய சொன்னான் ஆண்டவர். Dieu lui dit, est-ce que je t'ai demandé de le faire? கீழ்ப்படியத்தான் நான் உன்னை சொன்னேன். Je t'ai demandé d'obéir. இதுல நீ வெயிட் பண்ணத்தான் சொன்னவர். Je t'ai dit d'attendre. உன்னை யார் இத போய் செய்ய சொன்னது? Qui t'a dit de faire ça? கிரியையினாலே தேவனை கிட்டி சேர முடியாது. Tu ne peux pas t'approcher de Dieu à cause des œuvres. தேவ பயத்தோடு நான் சொல்றேன். Je le dis avec la crainte de Dieu. அநேகர் கிரியையினால நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். Beaucoup de personnes à cause des œuvres vont en enfer. ஏன்? கிருபையும் இல்ல, ரட்சிப்பும் இல்ல. Pourquoi? Parce qu'il n'y a ni la grâce ni le salut. அவர்களுக்கு தேவனுடைய அன்பும் இல்ல. Et il n'y a ni l'amour de Dieu. தேவனுடைய நியாயப்பிரமாணங்களும் இல்ல. Il n'y a ni les commandements de Dieu. அவர்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரும் இல்ல. Et il n'y a même pas le Saint-Esprit. பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுறார். Le Saint-Esprit est attristé. என்னுடைய நாமத்தினாலே கிரியைகள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். Ils sont en train de faire des œuvres en mon nom. ஆனா நான் சொல்ற ஒரு வார்த்தையை கூட நீங்கள் கேட்கிறீர்கள் இல்ல. Mais ils n'écoutent pas une seule parole de ce que je leur நான் dis. சொல்ற ஒவ்வொரு வார்த்தையை நீங்கள் அகற்றி போடுறீர்கள். Ils écartent la parole que je leur dis. எனக்கு கிரியை வேண்டாம். Je ne veux pas les œuvres. எனக்கு கீழ்ப்படிதல் வேணும். Je veux l'obéissance. என்ன நேசிக்கிறவர்களை நான் தேடுறேன். Je cherche des personnes qui m'aiment. என்னுடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறவர்களை நான் தேடுறேன். Je cherche des personnes qui sont dans ma présence. இந்த மூன்றும் தேவை. Et pour ça, on a besoin de ces trois choses. கிருபை வேணும். On a besoin de la grâce. நியாயப்பிரமாணம் வேணும். On a besoin de la loi. கிரியைகள் வேணும். Et on a besoin des œuvres. அந்த கிரியை மூலமா தான் நீங்கள் ஒளியாய் காணக்கூடும். Et c'est par ces œuvres que vous êtes perçus comme des lumières. இந்த கிரியையினால தான் மற்றவர்களை நீங்கள் நேசிக்க முடியும். Et c'est par ces œuvres que vous pouvez aimer les autres personnes. மற்றவர்களை நீங்கள் நேசிக்கிறபடினால தான் நீங்கள் கிரியைகள் நல்ல கிரியைகளை அவர்களுக்கு செய்கிறீர்கள். Et c'est parce que vous aimez votre prochain que vous faites des bonnes œuvres. நீங்கள் தேவனை நேசிப்பீர்கள்னு சொன்னா ஜனங்களை நேசிப்பீர்கள். Si vous aimez Dieu, vous aimez les personnes. ஜனங்களை நேசிக்கிறீங்கன்னு சொன்னா தேவனுடைய கட்டளையின்படி நடக்க தொடங்குவீர்கள். Si vous aimez les personnes, vous commencez à marcher selon la loi de Dieu. அவருடைய கட்டளைகள் உங்களுடைய இருதயத்துல ஏற 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 Et au fur et à mesure que ces lois et ces commandements montent, உங்களுடைய பாதைகள் ஒவ்வொன்றும் செம்மையாக நேரா நடக்க நடக்க et que votre chemin est de plus en plus droit, ஆண்டவர் உங்களோட நடப்பார். Dieu va marcher avec vous. ஆண்டவரோட செய்யற கிரியைகள் எல்லாம் அற்புதமான கிரியையாய் மாறும். Les œuvres que l'on fait avec Jésus vont être des œuvres miraculeuses. ஒரு நாளும் ஆண்டவர் வந்து சொல்ல மாட்டார், Jamais Dieu va venir vous dire, நீ பிசாசை துரத்தினா நீ அகற்று போன்னு சொல்ல மாட்டார். il va jamais dire tu as chassé un démon, je ne te connais pas. நல்ல ஊழியக்காரனே என்னோட சேர்ந்து வா. Les bons serviteurs, venez à moi. ஏன்? Pourquoi? ஏன்னு சொன்னா அவருடைய கிருபை, Pourquoi? Parce que sa grâce, அவருடைய நியாயப்பிரமாணம், sa loi, அவருக்குள்ளாக செய்யற கிரியைகள், les œuvres que l'on fait à travers ça, மூன்றும் எங்களை தாங்கி நடத்தும். ces trois-là nous supportent. உதாரணத்துக்கு Par exemple, இதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். nous allons prendre ça. இந்த தட்டு வந்து தேவனுடைய ரட்சிப்பென்று வைத்துக்கொள்வோம். On va dire que le dessus, le plateau, c'est le salut. இது விசுவாசம். En bas, en dessous, il y a la foi. நான் ஆண்டவரே நான் மன்னித்துக் கொள்ளும். Seigneur, je vais dire Seigneur, pardonne-moi. நான் பாவியாக இவ்வளவு நாள் நான் நடந்து வந்திருக்கிறேன். J'étais un pécheur tout ce temps-là. என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்துக் கொள்ளும். Seigneur, pardonne tous mes péchés. ஆண்டவர் சொல்றார், சரி மகனே, Dieu va dire d'accord. உன்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் நான் மன்னிக்கிறேன். Je pardonne tous tes péchés. உனக்கு நான் கிருபையாக உனக்கு பாவ மன்னிப்பை தரேன். Je te donne par la grâce le pardon de tes péchés. இனிமேல் பாவம் செய்யாமல் இதுல நீ ஏறு. Ne fais plus de péché et monte dessus. ஓகே ஆண்டவரே, கீழ்ப்படிஞ்சு Je vais dire OK, je monte. ஒரு பக்கத்துல நியாயப்பிரமாணம், D'un côté, il y a la loi. இன்னொரு பக்கத்துல கிருபை. De l'autre côté, il y a la grâce.
நாங்கள் கிருபையினால மாத்திரம் நாங்கள் வாழ முடியாது. Nous ne pouvons pas vivre que par la grâce. நியாயப்பிரமாணத்தினால நாங்கள் வாழ முடியாது. On ne peut pas vivre que par la loi. விசுவாசத்தினாலே கீழே விசுவாசம் இருக்குது. Et en dessous, il y a la foi. விசுவாசத்தினாலே எங்களுடைய வாழ்க்கை சில நேரங்களில் சறுக்கிற நேரங்கள் வரும். Et il peut y avoir des moments où on glisse. அப்படியான சறுக்கிற காலங்கள் வரும். Il y a des moments, il y a des phases de notre vie où il peut y avoir des glissements. ஆனா நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறபடினால Mais comme j'ai la foi en Dieu, அவருடைய கிருபை என்ன தாங்குது. la grâce me soutient. அவருடைய நியாயப்பிரமாணம் பரிசுத்தாவினாலே அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் என்ன தாங்கு. Et les lois que le Saint-Esprit me dit aussi me soutiennent. ஆவில நடமாடி கொண்டிருக்க கிருபை ஒரு பக்கம், தேவனுடைய நியாயப்பிரமாணங்கள் இன்னும் ஒரு பக்கம். Quand le Saint-Esprit est avec nous, nous voyons la grâce d'un côté et la loi de l'autre. நியாயப்பிரமாணம் மாத்திரம்னு சொன்னா இப்படி போய் விழுந்து பார்க்கிறவர்கள் எல்லாம் சொத்தியாத்தான் உங்களை பாப்பினோம். Et si nous restons que dans la loi, les gens veulent nous voir comme des boiteux. மற்றவையை பார்க்க நீங்கள் சொத்தியாத்தான் பாப்பீங்க. என்னடா உன்னுடைய தலை இப்படி திரும்பி போய் கிடக்குதுன்னு Et சொல்லி. même les autres, nous allons les voir que d'un côté. ஏன்னா நீங்க நியாயப்பிரமாணத்துக்குள்ள வாழ்றீங்க. Parce que vous êtes que dans la loi. நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணம், நீ இப்படி இருக்கிற, இப்படியே இருக்கக்கூடாது, அப்படி இருக்க இப்படி இருக்கன்னு சொல்லி கொடுங்க. Parce que on est comme ça et on dit mais tu es comme ça, pourquoi tu es comme ça, pourquoi tu fais ça, on juge. ஆனா நானே இப்படி இருக்கிறேன். Mais toi-même tu es que d'un côté. நானே சுத்தியா இருக்கிறேன். Toi-même tu es boiteux. அப்ப என்ன செய்யணும்? Alors qu'est-ce qu'il faut faire? ஆண்டவரே உம்முடைய கிருபை. Seigneur, ta grâce. சில பேர் கிருபை மட்டும் பார்த்து கொண்டிருப்பீங்க. Et d'autres ne voient que par la grâce. கிருபையில இருக்கேங்க நாங்கள் பாவம் செய்யலாம், ஓகே, என்ன வேண்டாலும் சொத்தியா பார்க்கலாம். Et donc de ce côté-là aussi nous pouvons faire que des péchés, c'est pas grave. அப்ப நாங்கள் என்ன செய்யறோம்? ஓகே, கிருபை ஆண்டவர் மன்னிச்சிருவார்னு சொல்லி கீழே ஒரு விசுவாசம் உண்டு, ஆடாத விசுவாசம் ஒன்று இருக்கு. Et là on se dit c'est pas grave, Dieu va nous pardonner nos péchés tout en oubliant la foi qui est juste en dessous. ஆனா எங்களுக்கு தேவையானது கிருபையும், Et ce que nous avons besoin, c'est la grâce ஆண்டவருடைய கட்டளைகளும் et la loi. அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் கீழ்ப்படிஞ்சு நடப்பீங்கன்னு சொன்னால், Si vous obéissez à la parole que Dieu dit, ஆண்டவர் உங்களுக்கு கிருபையா உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தான் கொடுப்பார். Dieu vous donnera définitivement une très belle vie par sa grâce. அவருடைய கிருபையில நாங்கள் வாழ்வோம் என்று சொன்னால், Si nous vivons par sa grâce, அவருடைய நியாயப்பிரமாணத்தின்படி நாங்கள் வாழ்வோம் என்று சொன்னால், si nous vivons par sa loi, அவர் ஜீவனை கொடுக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். il nous donne la vie éternelle. ஏற்கனவே நாங்கள் சொன்ன நாங்கள் 2 பாதை உங்களுக்கு முன்பதாக வச்சு கிடக்குது. Je vous ai toujours dit, il y a 2 chemins devant vous. ஜீவ பாதை, மரண பாதை. Le chemin de la vie et le chemin de la mort. நீங்கள்லாம் முடிவெடுக்கிறீர்கள், நான் ஜீவ பாதையில் நடக்க போறேனா மரண பாதையில் நடக்க போறேனான்னு சொல்லி. C'est vous qui décidez si je vais dans le chemin de la mort ou le chemin de la vie. நான் தான் முடிவெடுத்து இந்த ரட்சிப்பின் பாதையில நான் நடக்கணும்னு சொல்லி முடிவெடுத்தேன் நான். C'est moi qui ai pris la décision de marcher sur le chemin de la vie. ஆனா ஆண்டவர் தான் அதை எங்களுக்குள்ள உருவாக்கினவர். Et c'est Dieu qui nous fait prendre conscience de ça. ஆண்டவர் தான் எங்களை அந்த ரட்சிப்பின் பாதைக்கு முன்பதாக கொண்டு வந்து வைத்தார். C'est Dieu qui nous met devant le chemin de ce salut. இங்க பார், உன்னுடைய வாழ்க்கை ஃபுல்லா பாவமா இருக்குது. Il dit regarde, ta vie est remplie de péchés. நீ இப்படியே போய் கொண்டிருந்தான்னு சொன்னா மரணத்துக்குள்ள போயிடுவ. Si tu continues à être comme ça, tu vas aller dans le chemin de la mort. அப்ப நாங்களாம் முடிவெடுக்கிறோம். Alors c'est nous qui décidons. ஜீவனா மரணமா, La vie ou la mort. கிருபையா La grâce இல்லாட்டிக்கு நியாயப்பிரமாணங்களா, ou que la loi. ரெண்டும் தேவை. Nous avons besoin de ces deux. இந்த ரெண்டையும் வைத்துக்கொண்டு நல்ல கிரியைகளை நாங்கள் செய்வோம். Et en ayant ces deux choses-là, faisons de bonnes œuvres. இதை நீங்கள் எல்லாத்தையும் போய் சொல்லுங்க. Dites-le à tout le monde. என்ற அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைய காலத்துல கிருபைன்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Parce que beaucoup de chrétiens ne sont que dans la grâce. அந்த கிருபையை வைத்து நாங்கள் தேவனை கிட்டி சேர முடியாது. On ne peut pas s'approcher de Dieu que par sa grâce. கிருபையை மாத்திரம் வைத்துக்கொண்டு தேவனை கிட்டி சேர On ne முடியாது. peut pas s'approcher de Dieu que avec sa grâce. அவருடைய கிருபையினாலே நாங்கள் வாழ்கிறோம், உண்மை. Nous vivons par sa grâce, c'est vrai. நாங்கள் மன்னிக்கப்படுறோம், உண்மை. Nous sommes pardonnés, c'est vrai. ஜீவ பாதையில நடக்கிறோம், உண்மை. Nous marchons sur le chemin de la vie, c'est vrai. விடுதலை பெற்றுக்கொள்றோம், உண்மை. Nous sommes délivrés, c'est vrai. அதுக்கு பிறகு நாங்கள் அவருடைய நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறது அதுக்கு மேலான கிருபை. Et le fait de marcher avec sa loi, c'est une grande grâce. கிருபை La grâce மேல இருந்து வருது. vient d'en haut. நியாயப்பிரமாணங்கள் Les lois
அதுவும் மேல இருந்து தான் வருது. viennent aussi d'en haut. ஆனா நீங்கள் அந்த நியாயப்பிரமாணத்தை மற்றவருக்கு எதிராக நீங்கள் யூஸ் பண்றதுக்கு பதிலா Mais au lieu d'utiliser la loi contre les autres, அந்த நியாயப்பிரமாணத்தை கிருபைக்குள்ள மறைத்து கொண்டு cachez cette loi dans la grâce, அந்த கிருபைக்குள்ள மறைக்கிறதுக்கு உங்களுடைய இருதயத்துக்குள்ள மறைத்து வைத்து cachez ça du coup dans votre cœur, உங்களை நோக்கி பார்க்க வேணும். regardez-vous vous-même. உங்களை நோக்கி பார்க்க Et lorsque vous vous regardez vous, மற்றவர்கள் உங்களை பார்க்க et que les autres vous voient, நல் சாட்சியாக உங்களை காண்பார்கள். ils vous verront comme un bon témoignage. அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். Et c'est ce que Dieu veut. உலக பரியந்தம் அனைத்திலும் நீங்கள் சாட்சிகளாய் நீங்கள் உங்களை பார்க்கிறார். Soyez des témoins. அப்ப கிருபையோட நியாயப்பிரமாணத்தோட விளையாட வேண்டாம். Donc ne jouez pas avec la loi et la grâce. ஆண்டவருடைய காரியங்களோட விளையாட வேண்டாம். Ne jouez pas avec les choses de Dieu. அவர் அன்புள்ள தேவன் உண்மைதான். C'est un Dieu d'amour, c'est vrai. ஆனால் நியாயம் தீர்க்கிற தேவன் அதுவும் உண்மைதான். Et c'est aussi un Dieu qui juge. ஒருவேளை நீங்கள் கிருபை என்று வாழ்ந்து கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால் Si vous vivez que dans la grâce, மனம் திரும்புங்கள். repentez-vous. மனம் திரும்பி பரிசுத்தாவியானவரே எனக்குள்ள வந்து உம்முடைய ஞான பிரமாணங்களை எனக்கு கற்றுத்தாரும். Demandez au Saint-Esprit qu'il vienne dire à votre cœur et demandez de enseigner les lois. இயேசு கிறிஸ்துவே சொல்றார் பரிசுத்தாவியானவர் வரும்போது Jésus-Christ, quand il dit பாவத்திலிருந்து உங்களை குத்தி உணர்த்துவாராம். que le Saint-Esprit vous fera ressentir cette culpabilité. எப்படி குத்தி உணர்த்துவார்? Comment? நீங்கள் பொய் சொல்லி கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா Lorsque vous êtes en train de mentir, தேவனுடைய கட்டளை எடுத்துக்கொண்டு வந்து இந்த பார் நீ பொய் சொல்ற. il va montrer les lois et dire regarde, tu mens. அப்ப நீங்கள் தேவனுடைய கட்டளைகளை நீங்கள் அகற்றி வைக்கும் போது நீங்கள் யாரை அகற்றி வைக்கிறீர்கள்? Donc quand vous mettez de côté les lois, qui est-ce que vous mettez de côté? பரிசுத்தாவியை நீங்கள் பக்கத்துல வைக்கிறீங்க. Vous mettez le Saint-Esprit de côté. நாங்கள் எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம். Nous allons nous lever et prier. நாங்கள் கேட்ட வசனத்தின்படி Par rapport à la parole que nous avons écoutée, கிருபை, நியாயப்பிரமாணம், கிரியைகள், la grâce, la loi et les œuvres. இதை விட ஆழமா போக வேண்டிய காரியங்கள் இருக்குது. On peut encore aller plus loin. ஆனா மேலோட்டமா நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றதுக்காண்டி சுருக்கமானு சொல்லியிருக்கிறேன். Mais je vous ai dit très court là pour que vous puissiez comprendre. நீர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும், நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும், அதை நாங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் சொன்ன எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுடைய வாழ்க்கையில தகப்பனே அதன்படி நாங்கள் நடப்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே, நீர் சொன்ன அந்த கிருபையின் காரியங்கள், நீர் சொன்ன கட்டளைகள், நீர் சொல்ல கற்பனைகள் எல்லாவற்றிலும் நாங்கள் அதன்படி நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவரே, உமக்கு விரோதமாய் செய்த பாவங்கள் ஒரு விசை மன்னிங்க. உம்முடைய கிருபைக்குள்ள எங்களை கொண்டு நடத்துங்க. உம்முடைய ரட்சிப்பின் பாதையில எங்களை கொண்டு நடத்துங்க. உம்முடைய ரட்சிப்பின் பாதையில நான் நடப்பதற்கு எனக்கு கிருபை செய்யுங்க. உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லுகிற வார்த்தையை நீர் கேளுங்க தகப்பனே. உம்முடைய கிருபைக்குள்ள நான் வாழ வேணும். என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து கொள்ளுங்கப்பா. நான் செய்த அநேக பாவங்கள் உம்முடைய பாதத்துல கொண்டு வைக்கிறேன். தாவீது சொல்லுகிறான், நான் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர், உமக்கு மறைவா எதுவுமே இல்லை, உமக்கு மறைவா நான் எங்கே போவேன் என்று சொல்லுகிறான். அதே போல நானும் சொல்லுகிறேன் ஆண்டவரே, என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் நான் அறிக்கையிடுகிறேன். கிருபையாய் இறங்குங்கப்பா, கிருபையாக எங்களுக்கு மன்னிங்கப்பா. உமக்கு விரோதமாய் செய்த பாவங்கள் ஒவ்வொன்றையும் எனக்கு மன்னித்து உம்முடைய ரட்சிப்பின் பாதை, உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை என் இருதயத்துல தாங்கப்பா. என்னுடைய இருதயத்தை புதிய ஒரு இருதயமாய் மாற்றுங்க ராஜா, புதிய ஒரு இருதயமாய் மாற்றுங்க. உடைந்து போயிருக்கிற இருதயத்தை நீர் நினைக்கிறது போல நீர் நினைக்கிற இருதயத்தை எனக்கு தாரும். புதிய ஒரு இருதயத்தை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியான ஒரு புதிய ஒரு இருதயத்தை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார்.
எதற்காக என்று சொன்னால் அவருடைய கற்பனையின்படி நாங்கள் நடப்பதற்கு, பரிசுத்த ஆவியானவர் அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி நாங்கள் நடப்பதற்கு, புதிய ஒரு இருதயத்தை ஆண்டவர் அநேகருக்குள்ள புதிய ஒரு இருதயத்தை நான் பார்க்கிறேன். புதிய ஒரு இருதயத்தை ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். புதிய ஒரு இருதயத்தை ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். உடைக்கப்பட்ட இருதயங்கள் எல்லாவற்றையும் மறுபடியும் உருவாக்கி கொண்டிருக்கிறார். உடைக்கப்பட்ட இருதயங்கள் எல்லாம் ஆண்டவர் மறுபடியும் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய கிருபையினாலே அவருடைய பாதையில நாங்கள் நடப்பதற்கு எங்களுக்கு ஒரு புதிய ஒரு இருதயம் தேவை. நாங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்றார். நாங்கள் ஆவிக்குள்ள மறுபடியும் நாங்கள் பிறக்க வேண்டும் என்று சொல்றார். நாங்கள் பிறக்காவிட்டால் அவருடைய தேவ ராஜ்யத்துக்குள்ள நாங்கள் சேர முடியாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் ஒரு புதிய ஒரு இருதயத்தை எங்களுக்கு கொடுத்து ஆவிக்குள்ள நாங்கள் நடப்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்கிறார். ஆவியானவரே, 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 Saint-Esprit, j'ai besoin de ton guide. நீர் எங்களை வழி நடத்தும். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை வழி நடத்தும் என்று சொல்லுங்க. உங்களை ஒப்பு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாள்ல இருந்து இதுவரைக்கும் நான் உம்முடைய சத்தத்தை கேட்காம இருந்திருக்கிறேன். இனிமேலும் இந்த நாள்ல இருந்து உம்முடைய சத்தத்தை கேட்பதற்கு என்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய ஆத்மாவை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி சொல்லுங்க. உங்களுடைய வாய்களை விரிவாக திறந்து ஆவியானவரை கூப்பிட்டு, ஆவியானவரே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், முழுவதும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த இடத்திலிருந்து நீங்கள் போகும்போது ஆவியானவரோட தொடுதலோடு நீங்கள் இந்த இடத்திலிருந்து போவீங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலிருந்து உங்களிடத்துல நிழலிட்டு உங்களுடைய பாதைகளை நீங்கள் செம்மையாக்கி நீங்கள் நடக்க வேண்டிய பாதைகள் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். உங்களுடைய காதுகளினாலே அவருடைய ஆவியானவருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்பீர்கள். அவர் சொல்லுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் அதன்படி நடப்பதற்கு உங்களுடைய இருதயத்தை மாற்றி, உங்களுடைய செயல்களை மாற்றி அவருக்கு பெரிய காரியங்கள் உங்கள் மூலமாய் செய்ய போகிறார். உங்களுடைய அழைப்புக்குள்ள நீங்கள் செல்வதற்கு அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய துணை தேவை. அவருடைய துணை இல்லை என்று சொன்னால், அவருடைய வார்த்தை இல்லை என்று சொன்னால், அவர் சொல்லுகிறதின்படி நீங்கள் நடக்காவிட்டால் தேவனுடைய அழைப்புக்குள்ள உங்களை நாங்கள் செல்ல முடியாது. உங்களை எத்தனையோ தடவை தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். தேவன் உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடினால அவர் இன்றைக்கு உங்களை கிருபையாக உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரம்பிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஒரு புதிய ஒரு இருதயத்தை உருவாக்குங்க. எல்லா கடைகள் தட்டுகள் எல்லாம் உடைந்து போகட்டும். தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாம இருக்கிற தடைகள் நீங்கி போகட்டும். இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க முடியாம இருக்கிற தடைகள், எல்லா கட்டுக்கள், எல்லா பாவ அந்தகார கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நேரத்தில் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய சத்தத்தை கேட்டு நடக்க முடியாம இருக்கிற தடைகள் எல்லாம் இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க. உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நிரப்புங்க. எல்லா தடைகளையும் நீக்கி பிசாசின் தந்திரங்கள் எல்லாவற்றையும் உடைத்து இயேசுவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் ஜெயத்தை உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இயேசு கிறிஸ்துவின் ஜெயத்தை நான் கட்டளையிடுகிறேன். இந்த நேரத்தில் நீர் செய்ய போற காரியங்கள் பயங்கரமா இருக்கட்டும் அப்பா. நீர் இன்னுமாய் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு நாளும் இந்த நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களோட பேசுங்க. நீர் பேசுகிற மெய்யான தேவன், நீர் பேசுகிற மெய்யான தேவன், நீர் ஜீவிக்கிற மெய்யான தேவன், நீர் ஜீவிக்கிற தேவன் என்ற படினால நீர் ஒவ்வொரு நாளும் என்னோட பேசுகிற தேவன். நான் உம்முடைய பிள்ளை, நீர் என்னுடைய தகப்பன். நீர் என்னோட பேசுகிற ஒவ்வொரு காரியங்களும் எனக்கு சொல்லித்தாரும். நான் செய்ய வேண்டிய காரியங்கள் ஒன்றும் எனக்கு சொல்லித்தாரும் அப்பா. அதன்படி நடப்பதற்கு என்னுடைய இருதயத்தை மாற்றுங்க. என்னால் முடியாத நீர் தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். என்னுடைய பலத்தினாலே அல்ல, நீர் உம்முடைய பலத்தினால மாத்திரம் எல்லாவற்றையும் என்னை நடத்தும், எல்லாவற்றிலும் என்னை நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உம்முடைய இரத்த கோட்டைகளை ஒவ்வொருத்தரை மறைத்துக் கொள்ளுங்க. உம்முடைய பிரசன்னத்தினாலே ஒவ்வொருத்தரை மறைத்துக் கொள்ளுங்க.
இந்த இடத்துல இருந்து போகும்போது உம்முடைய பரிசுத்தாவியானவர் ஒவ்வொருத்தரோடையும் பேசுங்க. இந்த நாட்கள்ல இருந்து ஒவ்வொருத்தரோடையும் பேசுங்க. யாரையும் அப்பா சும்மா விடாதீங்க. எல்லாரோடையும் பேசுங்க. நீர் பேசுகிற தேவன், எல்லாரோடையும் பேசுங்க. வேதம் மூலமாக பேசுங்க, கனவு மூலமாக பேசுங்க, சொற்பனங்கள் மூலமாக பேசுங்க, தரிசனம் மூலமாக பேசுங்க. ஓ நீரப்பா அவர்களோட பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.